Guys, welcome back to my channel. இன்னைக்கான question பார்க்கலாம். Odd even linked list. Given a head of a singly linked list, group all nodes with odd indices together followed by nodes with even indices and return the reordered list. First node is considered odd, second node is considered even, and so on. Note the relative order inside both odd and even groups should remain as it was in the input. Right? You must solve the problem in order of 1 extra space complexity and order of n time complexity. So இதில் பாருங்க நம்ம வந்து லைக் ஆட் இண்டைசஸ் இருக்கிற நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்றா குரூப் பண்ணோம், அந்த ஈவன் இண்டைசஸ் இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த கொஸ்டினில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற ரொம்ப சான்ஸ் அதிகம். பட் அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க ஆட் இண்டைசஸ் ஈவன் இண்டைசஸ்னு. நீங்கள் வந்து ஆட் வேல்யூவாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பட் ஆனால் ஆட் இண்டைசஸ், அதாவது இது வந்து ஃபஸ்ட் இண்டைஸ் ஆடு, தேர்ட் இண்டைஸ் வந்து ஆடு, இது வந்து 1 2 3 4 5 இண்டெக்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும். பட் ஆனால் ஜென்ரலி அதே மாதிரி லிங்க் லிஸ்ட் இண்டெக்ஸ் இல்லை. அதனால நம்ம யோசிச்சு தான் பண்ண முடியும் இந்த கொஷின். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 2 வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, அதனால 2 வந்து ஃபஸ்ட்டு வருது அவுட்புட்டில். அதாவது குரூப் பண்ணுறாங்க ஆட் இண்டைசஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எலிமெண்ட் வந்து தேர்ட் இண்டைஸில் இருக்குது, அதாவது ஆட் இண்டைஸ் இது. ஸோ அதனால 3 வருது. அப்புறம் 6 வந்து பாருங்கள், 6 வந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இருக்குது, அதனால 6 வருது. அதே மாதிரி 7 வந்து 1 3 5 7 வந்து செவன்த் இண்டெக்ஸில் இருக்குது, அதனால வந்து அதுவுமே வந்து ஆடு, அதனால வந்து ஃபஸ்ட்டு வருது அது. அதாவது ஆடெல்லாம் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஈவன் இண்டைசஸ்லாம் செகண்ட் குரூப் பண்ணியிருக்காங்க. 1 5 4 ஈவன் இண்டைசஸில் இருக்குது. ஸோ இதான் கொஷின். ஸோ கொஷின் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு தாட்டி சொல்லிக்கிறேன், வேல்யூஸை பார்க்காதீங்க, வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. வேல்யூ வந்து ஆடோ ஈவனாங்கிறது முக்கியம் இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு எது முக்கியம்னா இண்டெக்ஸ் வந்து ஆடோ ஈவனாக இருக்கணும். இண்டெக்ஸை தான் நம்ம பார்க்கணும், நம்ம வேல்யூஸை பார்க்கல. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் இண்டெக்ஸ் போட்டு தான் தெரியும். ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ், ரைட்? ஸோ ஆட் இண்டெக்ஸ்லாம் குரூப் பண்ணணும். ஆட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, தென் 5 இருக்குது. அப்புறம் ஈவன் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 2 4 இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதை தான் நம்ம பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா டேட்டா செட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ண நான் வந்து ஒரு 2 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறேன். பாயிண்டர் வச்சு நம்ம செய்யலாம், 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்டர் வந்து ஆட் பாயிண்டர்னு. ஓகே, ஆட் பாயிண்டர், அதாவது ஆட் ஹெட். ஓகே, அப்புறம் செகண்ட் எலிமெண்ட்டை வந்து நான் வந்து இன்னொரு பாயிண்டர் யூஸ் பண்ணுறேன், அது வந்து ஈவன் ஹெட், ரைட்? அப்புறம் இன்னொரு பாயிண்டர் நான் சும்மா வச்சுக்கிறேன், அது ஏன்னு நான் சொல்கிறேன் அப்புறம். இன்னொரு பாயிண்டர் பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி ஆர்டர்ட் என்ன பண்ணணும், ஆர்டர்ட் வந்து 1 3 5 ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஈவன் ஹெட் வந்து 2 4 ஸ்டோர் பண்ணும். ஸோ ஆர்டர்ட் ஈவன் ஆர்டர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் வந்து ஆட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூஸில் ஸ்டோர் பண்ணும், அதாவது 1 3 5 ஃபைன். ஈவன் ஹெட் வந்து 2 4. ஸோ 2 4 ஸ்டோர் பண்ணுது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலாக வந்து ஆட் ஹெட்டை வந்து ஈவன் ஹெட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஜாயின் பண்ண தான் நான் வந்து இன்னொரு பாயிண்டர் யூஸ் பண்ணுவேன். அந்த பாயிண்டர் பேர் ஈவன். ஓகே, ஈவன் வந்து எப்பயுமே வந்து ஈவன் ஹெட்டை பாயிண்ட் பண்ணோம், ஈவன் ஹெட்டை பாயிண்ட் பண்ணோம். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏன் நான் வந்து ஆட் ஹெட்டை வந்து ஈவன் ஹெட் கூட ஜாயின் பண்ணிடுவேன் டேரெக்டாக. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அது வந்து பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஈவன் ஹெட் வந்து 4 பாயிண்ட் பண்ணோம், ஓகேவா? ஏன்னா நம்ம 2 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் 4. ஈவன் ஹெட் வந்து 4 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஈவன் ஹெட்டை வந்து ஆட் ஹெட்டை வந்து ஈவன் ஹெட் கூட ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். அதனால் வந்து நான் தனியாக வந்து இன்னொரு பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஈவன் வந்து ஈவன் ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ ஆட் ஹெட்டை வந்து ஈவனுக்கு பாயிண்ட் பண்ணோன்னா வந்து எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஆன்சர் வந்து 1 3 5 2 4 கரெக்டாக வந்துடும். ஸோ கோடுக்கு போயிடலாம்.
ஃபஸ்ட்டு எட்ஜ் கேஸு, சப்போஸ் ஹெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஆர் ஹெட் டாட் நெக்ஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஹெட்டே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபைன். நெக்ஸ்ட் பாயிண்டர்ஸ். ஹார்ட் ஹெட் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணும். இது லாஜிக்கலாகவே உங்களுக்கு புரியும், இன்ட்யூட்டிவாக புரியும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, ஈவன் ஹெட் வந்து செகண்ட் இண்டெக்ஸு, அதாவது செகண்ட் நோடு. ஈவன் ஹெட் is equal to head of next. Fine. அதே மாதிரி இன்னொரு நோடு ஈவன், இது வந்து ஈவன் ஹெட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஈவன் ஹெட் வந்து சப்போஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா, ஏன்னா நம்ம வந்து ஈவன் ஹெட்டை வந்து ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். சப்போஸ் அது வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும், அதாவது இந்த வைல் லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ ஈவன் ஹெட் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டரை மாற்றலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆட் ஹெட் வந்து இங்கே இருக்குது. ஆட் ஹெட்டில் வந்து நம்ம இன்னொரு ஆட் ஹெட்டில் வந்து நம்ம 3 ஜாயின் பண்ணணும், ரைட்டா? ஸோ 3 எங்கே இருக்குது? 3 வந்து ஈவன் ஹெட் நெக்ஸ்ட்டில் இருக்குது. ஃபைன். ஈவன் ஹெட் நெக்ஸ்ட்டில் இருக்குது, அதான் நம்ம பண்ண போகிறோம். ஆட் ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈவன் ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட். ஃபைன். ஏன்னா ஆட் ஹெட் வந்து 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம வந்து 3 ஜாயின் பண்ணணும். 3 எங்கே இருக்குது? 3 வந்து ஈவன் ஹெட்டுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்குது, அதனால ஆட் ஹெட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈவன் ஹெட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் ஹெட்டை மூவ் பண்ணணும். ஆட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் வந்து 3 இப்போ கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் ஹெட்டை வந்து நம்ம 3க்கு வர வைக்கணும். ஆட் ஹெட் வந்து 3க்கு வரணும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் ஹெட் ஈக்குவல் டு ஆட் ஹெட் நெக்ஸ்ட் நம்ம மாற்றலாம். ஈக்குவல் டு ஆட் ஹெட் ஈக்குவல் டு ஆட் ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட். ஃபைன். ஸோ இப்போ வந்து ஆட் ஹெட் வந்து இங்கே 3ல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஈவன் ஹெட்டை மாற்றணும். ஈவன் ஹெட் வந்து இங்கே இருக்கா? ஸோ ஈவன் ஹெட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 4ன்னு மாற்றணும். 4 வந்து எங்கே இருக்குது? 4 வந்து ஆட் ஹெட் நெக்ஸ்ட்டில் இருக்குது. ஃபைன், அதான் நம்ம பண்ண போகிறோம். ஈவன் ஹெட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆட் ஹெட் நெக்ஸ்ட். ஸோ மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஈவன் ஹெட்டை வந்து 4க்கு நம்ம வந்து வரணும். ஃபைன். ஸோ ஈவன் ஹெட்டை வந்து நம்ம 4ன்னு மாற்றணும், இங்கே வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சேம் ஆட் ஹெட்டுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். ஈவன் ஹெட் ஈக்குவல் டு ஈவன் ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட். ஃபைன். ஏன்னா நம்ம ஈவன் ஹெட் நெக்ஸ்ட் வந்து 4 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம வந்து ஈவன் ஹெட்டை வந்து 4 மாற்றணும். நம்ம இங்கே மூவ் பண்ணனால நான் வந்து ஈவன் ஹெட் ஈக்குவல் டு ஈவன் ஹெட் நெக்ஸ்ட் நான் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதே வைல் லூப் வந்து சேம் இதையே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் பிரேக் ஆகிற வரைக்கும். ஸோ நம்ம வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆட் ஹெட்டில் வந்து 135 இருக்கும், அதாவது நம்ம ஆட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூஸ்லாம் இருக்கும். அந்த ஈவன் ஹெட்டில் வந்து ஈவன் ஹெட்டில் இருக்க வேல்யூஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஆட் ஹெட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈவன். நான் சொன்னேன் கரெக்டாக, ஈவன் வந்து ஈவன் ஹெட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 24 வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஆட் ஹெட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈவன் மாற்றியாச்சு. நம்ம ஃபைனல் ரிட்டர்ன் ஹெட் பண்ணிடலாம். ஏன்னா ஹெட் ஏன் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்னா, நம்ம வந்து என்டையர் லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஃபைன். ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஒரு கேஸ் அக்செப்ட் ஆகிடுச்சு. இன்னொரு கேஸ் பார்க்கலாம். சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் ஆகிடுச்சு நம்ம சொல்யூஷன். ஸோ ஃபைன், சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சதுன்னு நம்புறேன். இது வந்து லைக் 2 பாயிண்டர் அப்ரோச். பட் இன்ஃபேக்ட் நம்ம 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். 2 பாயிண்டர்ஸ் தான் மெயின் இதில், ஆட் ஹெட் ஈவன் ஹெட். ஸோ ஆட் ஹெட்டை வந்து நம்ம ஆட் இண்டெக்ஸ் இருக்கிற இதுக்குள்ள ஆட் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூஸ்க்குலாம் வைட்ரேட் பண்ணி நம்ம ஆட் ஹெட்டில் வந்து அந்த நோட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். ஈவன் ஹெட்ல அதே மாதிரி ஈவன் நோட்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ முக்கியமான பாயிண்ட் இந்த கொஸ்டினில் வந்து என்னென்னா, நம்ம ஆட் இண்டெக்ஸ் ஈவன் இண்டெக்ஸ் பார்க்குறோம், நாட் த ஆட் வேல்யூஸ் ஈவன் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனல் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம்.